அனைத்து உறவுகளுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்க வைக்க போகிறோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு வீடு வாசல் எல்லாம் கூட்டிட்டு கோலம் போட்டேன். கோலம் போட்டு குளிச்சுட்டு காஃபி போட்டு பசங்களுக்கு வீட்டுக்காருக்கெல்லாம் கொடுத்துட்டு தோசை சுட்டேன். தக்காளி சட்னி வச்சேன், தேங்காய் சட்னி வச்சேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பொங்க வைக்கிறதுக்கு நல்ல டைம் வந்துருச்சு. அதோட பொங்க பானையை எடுத்து வைங்கங்க அப்படின்னு சொன்னேன். நான் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. அதோட பொங்க வைக்கிறதுக்கு வந்துட்டோம். அடுப்பு பற்ற வச்சு பொங்க வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நேற்று இன்றைக்கி தான் பொங்க. நேற்று ஒரு 6 மணிக்கு தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்கவே கிளம்புனோம். அம்மா எனக்கு ஃபேன் சட்டை வேண்டாம்மா, வேட்டி சட்டை தான் வேணும் அப்படின்னு சொல்லி பசங்க ஒரே பிடிவாதம். அதோட போய் வேட்டி சட்டை எடுத்துகிட்டு வந்தோம். பசங்க 2 பேருக்கும் எடுத்துகிட்டு பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு. என் பசங்க 2 பேர்ட்டையும் அம்மா பொங்க வைக்க போகிறோம்ப்பா, ஓலையெல்லாம் அள்ளி கொண்டாந்து போடுங்கப்பான்னு சொன்னேன். ஓலையெல்லாம் அள்ளியாந்து போட்டு கல்லுலாம் தூக்கி வச்சுருங்க 2 பசங்களும். வைங்கப்பான்னு அம்மா பொங்க வைக்க போகிறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதோட எங்கள் வீட்டுக்காரு நடு பற்ற வச்சு விட்டோடனே தீ எரிச்சாப்புல. அரிசியை களைஞ்சு தண்ணியை ஊற்றியாச்சு. ஊற்றினோடனே தீ எரிச்சு விட்டோடனே பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட எல்லாரும் சேர்ந்து தீ எரித்தோம். தீ எரிச்சிட்டு இருக்கையில் பொங்கிருச்சு. என் பசங்க தீயை வேகமாக இருக்குது. அம்மா வேகமா பொங்கல் வைங்கம்மா பொங்கல் சாப்பிடணும் அப்படின்னு தீ எரிக்கிறாப்புல. பெரியவர் எரிக்கிறாரு. நாங்கள் இங்கே 3 பேரும் தீ எரிச்சிட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்காரர் சாமி ரூமில் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சாமியை பொங்க வச்சு இறக்கணுன்னே சாமி கும்பிடணும். அவங்க சாமி ரூமில் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் கொதிச்சிருச்சு. அரிசியை போட போகிறோம். பொங்கல் கொதிச்சிருச்சு. 3 தடவை எல்லாம் கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டு பொங்கலை கிண்டி, அரிசி பொங்க வைக்கிறதுக்கு 1/2 கிலோ அரிசி, 3/4 கிலோ வெல்லம் போட்டு நல்லா கிண்டியாச்சு. டால்டா போட்டோம், நெய் போட்டோம், கிறிஸ்மஸ் முந்திரி, ஏலம் சுக்கு எல்லாம் போடணும். என் பையன் இங்கே தீ எரிச்சிக்கிட்டு இருக்கையிலே மாட்டுக்கு பில்லலி போட போயிட்டாங்க 2 பேரும். மாட்டை கவனிக்க போயிட்டாப்புல. போயிட்டு மாட்டுக்கு பில்லு போட்டு வந்துட்டாங்க. அதோட அப்புறம் மறந்துட்டேன், மஞ்சள் பூத்து கட்டுறதுக்கு மறந்துட்டேன். அதோட என் பசங்க அம்மா மஞ்சள் பூத்து கட்டுமான்னு சொன்னிச்சுங்க. அதோட எடுத்துகிட்டு கட்டினேன். ஒன்று ஞாபகம் மறதி ஆயிடுது எனக்கு. தீ எரிக்கிறது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேஸுனால் டக்குன்னு வச்சிடலாம். தீ எரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இங்கே பொங்கலை வச்சு இங்கே கிண்டிகிட்டு இருக்கையிலே அவங்க ஏலம் சுக்கு எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் நச்சு தந்துட்டாப்புல. நச்சு வந்துட்டாங்க. அதோட என் பசங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. போய் உட்காந்து குச்சி மிட்டாய் சுக்க போயிட்டாங்க. எல்லாம் அள்ளி போட்டு கிண்டியாச்சு. ஒவ்வொரு கிராமங்களில் சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு வைப்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் 8 மணி 9 மணிக்கெலாம் வீட்டிலே வச்சுருவோம். நல்ல நேரம் பார்த்து 8:30 8:45 வச்சாச்சு பொங்க. நாளைக்கு மாட்டுப்பொங்கல். அது மாட்டுப்பொங்கலை காட்டில் வைப்பாங்க. காட்டில் போய் மாடு ஆடு எல்லாம் அவுத்துட்டு போவாங்க. போய் அங்கே போய் பொங்க வச்சு மாட்டுக்கு கரும்பு கிழங்கு எல்லாம் கட்டி அவுத்து விடுவாங்க. அதுதான் நம்ம ஊர்
மாட்டுப் பொங்கல். உங்கள் ஊரில் எப்படி பொங்கல் வைப்பீங்க சொல்லுங்கள் கமெண்டில். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள். பொங்கல் வச்சு எல்லாம் போட்டு கிண்டியாச்சு. பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அந்த பொங்கல் வச்ச சாம்பலை அள்ளி ரோட்டில் கொட்டணும். ரோட்டில் கொட்டியாச்சு. அடுத்து சாமி கும்பிட ரெடி ஆயிடுச்சு. வீட்டுக்காரர் சாமி கும்பிடலாம் எடுத்து வச்சுருப்பாங்க. நான் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டு நான் காமிச்சிட்ருக்கேன். சாமி கும்பிடுறோம் பாருங்கள். நாங்கள் இப்படி தான் வச்சு சாமி கும்பிடுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவு இதுதான் சாமி கும்பிடுறதுக்கு. சாமி கும்பிட்டாச்சு. பொங்கலை இறக்கி சாப்பிட ஆரம்பித்தாச்சு.